ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் செய்யலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் தேங்காய் சட்னியை சில டிப்ஸோடு உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நல்லா மனம் ருசி சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை அதிகம் போடக்கூடாது, தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும். 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா உங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதிகமாக தண்ணீர் விட்டு இது பண்ணாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு குறப்பாக கொஞ்சம் அரைங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தேங்காய் சட்னிக்கு, அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதோட 2 கருவேப்பிலை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.